தமிழகத்தில் இன்று மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரைக்கும் அதிகமாக எதிர்பார்க்கிறோம். இன்னைக்கு வந்து ரெட் அலர்ட் கொடுக்க போறாங்களா அப்படின்னு சில பேர் வந்து கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க. ஏன்னா நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரைக்கும் 15 மாவட்டத்திற்கும் மேலாக கனமழையானது ரொம்ப தீவிரமா இருக்க போது. இந்த வானிலை அறிக்கை பொறுத்தவரைக்கும் மிகச் சுருக்கமாக தமிழகத்தில் மழை வாய்ப்புகள் இன்று எப்படி இருக்கு என்பது குறித்து மிக தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம பார்க்க போறோம். நீங்க ஒண்ணே ஒண்ணு பண்ணுங்க. கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. உங்களுக்காகவே தினந்தோறும் வானிலை அறிவிப்புகள் தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வருது. யாரெல்லாம் இன்னும் அந்த லைக் பட்டனை வந்து கிளிக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ கொஞ்சம் சீக்கிரமாக அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்தவும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்களும் வானிலை கேட்டு பயன்பெறட்டும். இனி வரப்போகிற நாட்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு என்பது குறித்தும் மிக தெளிவாக ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம எந்த தேதியில் மழை இது வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோமோ சரியாக அந்தந்த தேதிகளில் நமக்கு மழை தொடங்கியிருக்கு. ஏற்கனவே நம்ம சொன்னது தான் 24, 25, 26 இந்த 3 நாளும் மழை இருக்கு என்று பல நாட்களாக நம்ம சொல்லிக்கொண்டே வந்தோம். சரியாக இந்த 3 நாட்களும் நமக்கு மழை பொழிவு வந்து கொண்டே தான் இருக்கு. இன்றைக்கும் நிறைய இடங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கும். ஒருவேளை நேற்றைய தினத்தில் எங்கள் பகுதிகளில் மழையே வரலங்க, நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம், ஆனால் நேற்று எங்களுக்கு மழையே வரல அப்படின்னு யாராச்சும் சொல்கிறீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் எதிர்பாருங்க. ஏன்னா நம்ம சொல்ல போகிற மாவட்டங்கள் மட்டும்தான் மழை கிடைக்கும். உங்கள் மாவட்டத்தில் மழை வருமா வராதான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. ஏன்னா மாவட்ட வாரியாக எங்கே மழை பெய்யும் எங்கே மழை பெய்யாதுங்கிறத தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம். மழை பெய்யாதுன்னு சொன்ன மாவட்டங்களில் நீங்கள் மழை எதிர்பார்த்தீங்கன்னா அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால மழை எங்கெல்லாம் பெய்யாது மழை எங்கெல்லாம் பெய்யும் அப்படிங்கிற மாவட்டங்களில் தெளிவாக கேட்டுப்போங்க. 15லிருந்து 20 மாவட்டங்கள் வரைக்கும் தான் பரவலாக மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சரி, மாவட்ட வாரியாக நம்ம பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமான நிலையில் இன்றைக்கும் வெளுத்து வாங்கும். நேற்றை கூட சில இடங்களில் சாரல் மழை மற்றும் மிதமான மழை வந்து பெரும்பாலும் வந்து பதிவாச்சு இல்லையா. இன்னைக்கு வந்து சாரல் மழை மற்றும் மிதமான மழை எல்லாமே மாறி இன்றைக்கு வந்து கனமழையாக நமக்கு வந்து பதிவாக போகுது. எதனால இந்த கனமழை இன்றைக்கு நிறைய மாவட்டங்களில் கொட்டி தீர்க்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழகம், இலங்கை, தமிழக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் கிழக்கு திசை வளிமண்டல அலை நிலவுகிறது. எதனாலங்க இந்த மழை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. தமிழகம், இலங்கை, தமிழக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் கிழக்கு திசை வளிமண்டல அலை நிலவுகிறது. இதனாலேயே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கடலோர பகுதிகளில் பரவலாக இன்றைக்கு வந்து நிறைய இடங்களில் கனமழையாக எதிர்பார்க்க முடியும். இதன் காரணமாக தான் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் கடலோர மாவட்டங்கள் முழுவதும் இன்றைக்கு வந்து பதிவாகும். சரி, மாவட்ட வாரியாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது வட தமிழக கடலோர மாவட்டங்கள். பெரும்பாலான இடங்களில் இன்று கனமழையானது தீவிரமடையும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி எல்லா பகுதிகளிலும் சற்று வலுவான மழை பொழிவுகள் தீவிரமடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ வட தமிழக கடலோர மாவட்டங்கள்னு சொல்கிறது சென்னையிலிருந்து கடலூர் வரை இருக்கக்கூடியது தான் வட தமிழக கடலோர மாவட்டங்கள். இந்த பகுதிகள் முழுவதுமாகவே இன்றைக்கு வந்து கனமழை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். குறிப்பாக சென்னை மற்றும் செங்கல்பட்டில் இருக்கிறவங்க சற்று கவனமாக இருங்க. உங்களுக்கும் வலுவான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததாக டெல்டா மாவட்டங்கள் பெரும்பாலும் மிதமான மழையாக இருக்கும். இப்போ மயிலாடுதுறை, நாகை, காரைக்கால் இது போன்ற கடலொட்டிய பகுதிகளில் மிதமானதுலேருந்து கனமழையும், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை இங்கெல்லாம் வந்து மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம். டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழையும் சில இடங்களில் மட்டும் சற்று கணிசமான கனமழை மட்டும் எதிர்பார்க்கலாம். அப்போது நமக்கு வந்து மாவட்டம் முழுவதும் கனமழைங்கிறது வட தமிழக கடலோர மாவட்டத்தில் சற்று அதிகமாகவும், டெல்டா மாவட்டத்தில் சில இடத்துல கனமழை சில இடத்துல மிதமான மழையாகவும் இன்றைக்கி நம்ம எதிர்பார்க்குறோம். அதனால் நேற்றைய தினத்தை விட நீங்கள் நேற்றைய தினத்தெல்லாம் மறந்துடுங்க. இன்றைக்கி நல்ல மழை இருக்குங்க நிறைய பகுதிகளில். நேற்றை விட இன்றைக்கி வந்து கூடுதலாக அதிக மழை பொழிவு கடலோர மற்றும் டெல்டாவில் எதிர்பார்க்குறோம்.
நேற்றைய தினங்களில் மிதமான மழை மட்டும் பதிவாயிருக்கலாம். இன்றைக்கு வந்து கனமழை வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது. சென்னையில் ஆரம்பித்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகளிலும் பரவலாக வலுவான மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, கள்ளக்குறிச்சி இங்கெல்லாம் வந்து மிதமான மழையாக எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததாக நம்ம வந்து பேச போகிறது வட தமிழக உள் மாவட்டங்கள் பற்றி தான் நம்ம ரொம்ப அதிகமாக நம்ம பேச போகிறோம். ஏன்னா வட தமிழக உள் மாவட்டங்களான திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல் இந்த 3 மாவட்டங்கள் மட்டும் பரவலாக சில இடங்களில் கனமழையானது பதிவாகும். நம்ம திருவண்ணாமலையில் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி போலூர், செங்கம், வந்தவாசி, சேத்பட்டு, ஆரணி, அதேமாதிரி செஞ்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் இங்கே வந்து பரவலாக கனமழையும், கீழ்பெண்ணாத்தூர், சோமஸ்பாடி, அதுக்கப்புறம் வந்து வேலூர் பகுதிகள், திருவண்ணாமலை வேலூர், அதுக்கப்புறம் சாத்தனூர் அணை, இன்னும் ஒரு சில பகுதிகள் இங்கெல்லாம் வந்து நமக்கு மிதமான மழை மட்டுமே எதிர்பார்க்கப்படுது. இப்போ அடுத்ததாக சேலம் மாவட்டங்களில் இளம்பிள்ளை, தொடர்ந்து மேட்டூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், எடப்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், ஏற்காடு போன்ற இடங்கள், சேலம் மாவட்டத்தில் தம்மம்பட்டி இது போன்ற நிறைய இடங்கள் இருக்குது. சேலம் பகுதிகளில் நிறைய கிராம பகுதிகள் இருக்குது. அங்கெல்லாம் நமக்கு விட்டு விட்டு பரவலாக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும். நாமக்கல், ராசிபுரம், திருச்செங்கோடு இங்கேயும் சில நேரங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. மற்றபடி வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் பகுதியாக மிதமான மழை மட்டும்தாங்க பதிவாகும். மற்றபடி ரொம்ப தீவிரமான மழை பொழிவு இருக்க போகிறது கிடையாது. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்கள், தருமபுரி, ஈரோட்டில் பனிப்பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கும். பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாகவும், மழை வாய்ப்புகளில் சாரல் மழை இல்லை ஒரு லேசான மழை எதிர்பார்க்கலாம். அதிகபட்சம் ஏதோ சில இடங்களில் மிதமான மழை பெய்யும், அவ்வளோதான். ஆனால் மற்றபடி வந்து வலுவான கனமழை வந்து கிடைக்காது. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, திருப்பூர் மற்றும் இது போன்ற இடங்களில் வலுவான கனமழையாக இல்லாமல் மிதமான மழை மட்டும் பகுதியாக எதிர்பாருங்க. அடுத்ததாக தென் மாவட்டங்களில் நம்ம மிக முக்கியமாக நம்ம சொல்லி ஆகணும். தென் மாவட்டத்தில் ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலியில் சாரல் மற்றும் மிதமான மழை பொழிவு இருக்கலாம். ராமேஸ்வரத்தில் கனமழை சற்று பதிவாகலாம். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் கனமழை, மற்ற இடங்களில் மிதமான மழை. தூத்துக்குடி, திருநெல்வேலியில் ஏதாச்சும் சில இடங்களில் லேசான மழை மற்றும் மிதமான மழையாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது. பகுதியாக சில இடங்களில் மிதமான மழையாக தென் மாவட்டத்தில் இருக்கும். கடலோரங்களில் மட்டும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. மற்றபடி நீங்கள் சிவகங்கை, தேவக்கோட்டை, காரைக்குடி, காளையார்கோயில், அதே மாதிரி விருதுநகர், சிவகாசி, அருப்புக்கோட்டை, ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், மதுரை, திருமங்கலம், உசிலம்பட்டி, ஜக்கம்பட்டி, வாடிப்பட்டி, திண்டுக்கல், நத்தம், கொடைக்கானல் இங்கெல்லாம் நமக்கு பனிப்பொழிவு தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். மழை வரும், ஆனால் சாரல் மழை, லேசான மழை, வானமேகமூட்டம் இந்த மாதிரி தான் அதிகமாக தென் மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியும். கடலோரத்தில் வேணால் சில இடத்துல கனமழை வரலாம். மற்றபடி மற்ற இடங்கள் லேசான சாரல் மற்றும் மிதமான மழை தான். அடுத்ததாக கடைசியாக நம்ம பார்க்க போகிறது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் அதிகாலை நேரங்களில் தீவிரமான பனிப்பொழிவு காணப்படும். குறிப்பாக ஊட்டி போன்ற இடங்கள், கோயம்புத்தூரில் பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, வால்பாறை, சோலையாறு இங்கெல்லாம் வந்து கோயம்புத்தூரில் ரொம்ப தீவிரமான அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு ரொம்ப காணப்படும். கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் உஷாராகவும் இருந்துக்கோங்க. தமிழகத்தில் நாளை வரை மழை நீடிக்கும். ஆகவே மேற்கு தொடர்ச்சியில் மழை குறைவு தான், பனிப்பொழிவு மட்டும்தான் நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். மற்ற மாவட்டங்கள் எங்கெல்லாம் நம்ம மழை சொல்லியிருக்கிறோமோ மற்ற மழை பெய்யக்கூடிய கடலோர மாவட்டங்கள் எல்லா இடத்துலையும் நாளை வரைக்கும் மழை நீடிக்கும். அதுக்கப்புறம் 27ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக வானிலையில் இயல்பு நிலை திரும்புவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு நண்பர்களே. அடுத்ததாக கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த மழை அளவு சென்னையில் 1 சென்டிமீட்டர் மட்டும் மழையானது பதிவாகியிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த மழை அளவு சென்னையில் 1 சென்டிமீட்டர் மழை பொழிவும், கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான குறைஞ்சபட்ச வெப்பநிலை கோவையில் 18 டிகிரி செல்சியஸ் மற்றும் ஊட்டியில் 6.4 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருக்கிறது. இன்னைக்கு வந்து பனிப்பொழிவு வந்து இன்னும் நமக்கு மேற்கு தொடர்ச்சி உள் மாவட்டத்தில் அதிகமாகவும், இந்த 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர்லாம் இன்றைக்கி நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். இன்றைக்கி வந்து மழை அளவில் அதிகமாகவே நம்ம எதிர்பார்க்குறோம். 5 முதல் 7 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் இன்றைக்கி நம்ம எதிர்பார்க்குறோம். உஷாராக இருங்க, கவனமாக இருங்க நண்பர்.